பேசுறவர்களாக இருக்கணும். இந்த வார்த்தை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? வேத புஸ்தகம் எதுக்கு கொடுக்குதுன்னா, அந்த வார்த்தையை நம்ம வாயை திறந்து நம்ம பேசும்போது எப்படி ஆயிடுதுன்னா, தேவனே பேசுறது மாதிரி ஆயிடுது, இயேசுவே பேசுகிற மாதிரி ஆயிடுது. தேவன் பேசும் போது எப்படி நடந்ததோ, இயேசு பேசும் போது எப்படி நடந்ததோ, அதே மாதிரி நீங்க அவருடைய வார்த்தையை பேசும்போது கடவுளே பேசுற மாதிரி ஆயிடுது, இயேசுவே பேசுற மாதிரி ஆயிடுது. அது அப்படியே ஆகக்கூடியதா ஆயிடுது. ஆமென். எதை பேசுங்க? கர்த்தருடைய வார்த்தை. அனதா சொல்ல, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த புஸ்தகம் வாயிலே இருக்கட்டும். நீங்க பேசும்போது யார் மாதிரி ஆயிடுவீங்க? தேவன் பேசுற மாதிரி ஆயிடுவீங்க, இயேசு பேசுற மாதிரி ஆயிடுவீங்க. ஏன்னா வாய் உங்களுது, வார்த்தை யாருக்கு? அவருக்கு. கடவுளை போலவே அந்த நிலைக்கு ஆயிடுவீங்க. பேசும்போது தேவன் பேசுற மாதிரி ஆயிடுது. அப்ப என்ன நடக்கும்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் நம்ம மாற ஆரம்பிக்கும். எப்பன்னா வசனத்தை வாயில இருக்கும்போது. அதனாலதான் சங்கீதக்காரன் எப்படி சொல்றாங்க பாருங்க, 119:43 சங்கீதம் 119:43. சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் நின்று நீங்க விடாதீ. சொல்லுங்க, சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து நீங்க விடாதீ. எப்படி ஜெபம் பண்ணாங்க? சத்திய வசனம் எங்க இருக்கணும்? வாயிலே இருக்கணும். ஏன்னா வாயில இருந்து அது பேசினாதான் உங்க வாழ்க்கை மாறும், உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் மாறும். இதை யோசுவா சொல்றாரு, இந்த புஸ்தகம் வாயை விட்டு. சாத்தான் எப்படி ஜெயிச்சார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தபோது சாத்தான் எப்படி ஜெயிச்சார்? வார்த்தைய வாயில வச்சார். வார்த்தை கையில இல்ல. வார்த்தை புஸ்தகம் கையிலே இருக்கணும், வாயிலே இருக்கணும். பிசாசு யாரை கண்டு பயப்படுவாங்க? கையில இருக்கிற நாயை வச்சுக்கிறாங்க, பெரிய பைபிள் வச்சுக்கிறாங்க, அதை கண்டு பயப்பட மாட்டான். வாயில இருக்கா, மனதில் இருக்கா, இருதயத்தில் இருக்கா, அந்த வார்த்தையை நம்புறாங்களா, அந்த வார்த்தையை நேசிக்கிறாங்களா, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, இருதயத்தில் வைக்கிறாங்களா, அந்த தியானம் இதுதான் பார்ப்பான். தவிர கையில இருக்கிறத பார்த்து பயப்பட மாட்டான். கையில முதல்ல எதுக்கு இருக்கணும்னா, கையில இருந்து வாய்க்கு வரணும். ஹலோ, சாப்பாடு தட்டிலே இருந்தா போதுமா? எங்க வரணும்? வாய்க்கு வந்தா தான் வயிறு நிரம்பும். சௌமியா, இல்லைங்களா? சாப்பாடு தட்டுல இருந்தா வயிறு நிரம்பாது, வாய்க்கு வரணும். வாய்க்கு வந்தாதான் வயிற்றுக்குள்ள போய் வயிறு நிரம்பும். அதே மாதிரி வசனம் எங்க இருக்கணும்? வேத புத்தகத்துல இருந்தா போதாது, எங்க வாயில வரணும். வாயில வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கைகள் சூழ்நிலைகள்லாம் மாறும். இயேசு பாருங்க, பூமியில தேவனுடைய வார்த்தை வாயில வச்சார். பிசாசு சொல்றான், இந்த கல்களை அப்பங்களாக ஆக்கும்படி சொல்லுன்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே சொல்லிட்டு உபாகத்துல சொல்லப்பட்ட வசனத்தை வாயில வச்சோட பிசாசு ஓடி போறான். திருப்பியும் பிசாசு சொல்றான், மேல இருந்து நீ குதியும். அவன் வசனத்தை சொல்றான் பாருங்க, அவன் வாயில வசனத்தை வச்சுக்கிறான் பாரு. யாரெல்லாம் வசனத்தை வைக்கிறது பாருங்க, பிசாசு வாயில வசனம். தங்கள் துணிக்கொண்டு சொல்றான், உன் பாதங்கள் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்கள்லாம் ஏந்தி கொண்டு போவார்களே என்று வேதம் சொல்லிட்டு அவன் வசனத்தை போட்டு பண்ண உடனே ஏன் சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பதாக இப்படியும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு அவர் வசனத்தை வாயில வச்சோன்னு ஓடி போயிட்டான். சொல்ல புரியுதுங்களா? வசனத்தினாலதான் பிசாசு என்ன பண்ணார்? துரத்துனார். நான் சொல்றேன், வசனத்தினால மாத்திரம் இல்ல, வசனத்தை வாயில வச்சு பேசினாலும் துரத்துனார். நீங்களும் வசனத்தை வாயில வச்சு பேசணும்னால்தான் பிசாசு துரத்த முடியும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் துரத்த முடியும். February 13 6